ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ காலையிலே வந்து எழுந்திரிச்சாச்சு. ஏர்லியாகவே எழுந்திரிச்சிட்டோம். இந்த மார்கழி மாதத்தில் தான் இந்த கலர் பொடியெலாம் நம்ம கலந்து வச்சுக்க முடியும், கோலம்லாம் போட முடியும். அதுவும் வந்து அம்மாவுக்கும் சரி எனக்கும் சரி அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அம்மா எனக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அம்மா வந்து எங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. சின்ன வயசுலலாம் நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது விதவிதமாக அழகழகாக கோலம் போடுவாங்க. இதெல்லாம் வந்து அப்போ அம்மா போட்டது. அது இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ லாவண்யாவும் நானும் சரி 2 பேரும் வந்து கலர் போடுவோம். அப்போல்லாம் வந்து அந்த மெமரிஸ்லாம் இப்போ கலெக்ட் ஆகுது. நான் அதை அப்படியே பேசிகிட்டே தான் வந்து நாங்கள் அன்றைக்கி கோலம் போட்டோம். அம்மா ஞாபகம் இருக்கா? அப்போல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி வாசலில் கோலம் போடுவோம். அப்போ வந்து பெரிய வாசல் எங்களுக்கு. நாங்கள் ஒரு ஸ்டோரில் தான் இருந்தோம். ஸோ மெயின் வாசலில் நானும் லாவண்யாவும் போடுவோம், எங்கள் வீட்டு வாசல்லையும் போடுவோம். அதுவும் வந்து இந்த மார்கழி மாதம், நியூ இயர், அப்படியே பொங்கல், அப்படியே கண்டினியூஸாக வந்து ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும். வாசல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட்டிலாம் நடக்கும். கோல போட்டி அதிலலாம் வந்து நாங்கள் வின் பண்ணியிருக்கோம். அம்மா வந்து கோலம் போட்டுட்டாங்க. நான் கலர் மட்டும் கொடுத்து அவுட்லைன் கொடுத்தேன். எனக்கு இந்த கோலம்லாம் ரொம்ப மறந்து போச்சு. இந்த புள்ளி வச்சு போடுறதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோவா வராது. இப்போ ரங்கோலி, ஃப்ரீ ஹேண்ட் அப்படின்னா சூப்பராக போடுவேன். அம்மா அந்த சிக்கு கோலம்லாம் சூப்பராக போடுவாங்க. இது வந்து அம்மா தான் வீடியோ எடுத்தாங்க. ஏதோ ஓரளவுக்கு சுமாராக எடுத்திருக்கேன் அப்படின்னு. அதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருந்தது. இந்த கலர் கோலம் தான் நான் வந்து வாங்குவேன். நான் வாங்கினது வந்து தீந்து போச்சு. போன வருஷம் வந்து வாங்கியிருந்தேன், அதுவே இருந்தது. இது நாள் வரைக்கும் அதை வச்சு தான் ஏதோ அப்படியே மேனேஜ் பண்ணி அவுட்லைன் மட்டும் போட்டுட்ருந்தேன். சரி, அன்றைக்கி அம்மாவை கூட்டிகிட்டு போகும்போது அம்மாவும் ஒன்று வாங்கிக்கிட்டாங்க, நானும் ஒன்று வாங்கிக்கிட்டேன். நான் வாசலில் போட்டேன் பார்த்தீங்களா, அதுதான் இது. ஸோ அதை நான் எங்கே வாங்கினேன் என்ன அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இது காலையிலே வந்து நான் பிரித்து கொட்டி வச்சுருந்தேன். இது வந்து முருகன் ஸ்டோர்ஸில் தான் வாங்கினேன். இந்த ஷாப் வந்து மொகப்பேர் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே தெரியும். அங்கே தான் வந்து மேக்ஸிமம் எந்த செலிப்ரேஷன் அப்படின்னாலும் போய் வாங்கிடுறது. இப்போ கிறிஸ்மஸ் ஆகட்டும், இல்லை நியூ இயர் ஆகட்டும், பசங்களுக்கு ஏதாவது இந்த கிறிஸ்மஸ் தாத்தா போடுறதுக்கு வந்து அந்த தொப்பி கேட்பாங்க இல்லையா, அதெல்லாம் வேணும் அப்படின்னா அங்கே தான் போய் வாங்குவோம். அது மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி ஆகட்டும், எதுனாலுமே அங்கே வந்து அப்படியே செட்டு செட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அங்கேருந்து தான் இந்த பொடி வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது அப்படியே உங்களுக்கு மிக்ஸ் பண்ணியே வச்சுருப்பாங்க. உடனே வந்து இமீடியட்டாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போல்லாம் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. கலர் கலராக விற்பாங்க. நம்ம அதை வாங்கி மணல்லையோ இல்லை வந்து கோலப்பொடியிலையோ மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அப்படியே வந்து உடனே போடுற மாதிரி நம்ம பேக்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து தனியாகவும் கலர்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து எவ்வளோ ப்ரைஸுன்னு எனக்கு தெரியல. இது வந்து கொஞ்சம் அந்த ஜிகினா மிக்ஸ் பண்ணியிருக்கும். கொஞ்சம் நமக்கு அது போட்டோம் அப்படின்னா பளிச்சுன்னு இருக்கும் இந்த கலர். அது கொஞ்சம் டிம்மாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். அதனால தான் இது வாங்குவேன். இதில் ஒரு 13லேருந்து 14 கலர்ஸ் கிட்ட நம்ம கிடைக்கும். கரெக்டாக வந்து குட்டியாக அந்த டீ கப் இருக்குல்ல, அதில் வந்து கொஞ்சம் ஒரு 3/4 அளவுக்கு வரும். எப்பயுமே மார்கழி மாதத்தில் ஏதாவது சுவாமிக்கு ஒரு பிரசாதம் டெய்லியுமே பண்ணுறது தான். ஒரு சில நேரம் சமையல் சீக்கிரம் ஆயிடுச்சு அப்படின்னா சாதமே நைவேத்தியம் பண்ணிவிடுவேன். இல்லை அப்படின்னா பாயசமோ இல்லை ஏதோ ஒன்று நம்மளால் என்ன முடியுதோ, ஒரு பழமோ பாலோ இல்லை ஒரு திராட்சை இல்லை பாதாம் பருப்பு இருக்குது அப்படின்னா அது கூட வச்சு நைவேத்தியம் பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் எப்பயுமே நம்ம வீட்டில் வச்சுருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து நியூ இயருக்கு, பொங்கலுக்கெலாம் பார்த்திங்கன்னா க்ளீனிங் வேலை எல்லார் வீட்லேயுமே ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு ரூமாக பண்ணிகிட்ருப்பேன். லாஸ்ட்டாக தான் வந்து சுவாமி ரூம் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுவேன். சுவாமி படம்லாம் எடுத்துகிட்டு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு அதெல்லாம் பண்ணுவேன். ஸோ அன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷலாக குத்து விளக்கு வச்சு விளக்கேற்றியாச்சு. பிரசாதத்துக்கும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆஸ் யூஷுவல் வந்து காலையில் அர்லியே வந்து என்னால் பண்ண முடியாது. பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா பண்ணுவேன். இல்லாட்டி லீவ் இருந்துச்சு அப்படின்னா
கொஞ்சம் நமக்கு எல்லாமே லேட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுவும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா எனக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்லோகம் இண்டெக்ஸ் பாக்ஸு, அப்புறமா இந்த தசாங்கம் இதெல்லாம் யார்கிட்ட வாங்கினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஸ்லோகம் இண்டெக்ஸ் பாக்ஸில் தான் டெய்லியுமே வந்து நான் காலையில் ஆகட்டும் இல்லை ஈவினிங் ஆகட்டும் ஸ்லோகம் போட்டுருவேன். அதில் திருப்பாவை திருவம்பாவை எல்லாமே நமக்கு இருக்கும். ஸோ அது காலையில் போடும்போது மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து அதை பார்த்துட்டு நிறைய பேர் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ மூலமாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அன்றைக்கி வந்து எப்பயும் போல் ஒரு சிம்பிளான ஒரு பாயசம். இது வந்து நான் எப்பயும் பண்ணுறது தான், பாசிப்பருப்பு வச்சு பண்ணுறது. பாசிப்பருப்பு வேக விட்டு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்து ஏலக்காய் பொடி அதெல்லாம் சேர்த்துட்டு நெய்யில் வந்து முந்திரி பருப்போ இல்லை பாதாம் பருப்பு இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் அப்படியே தாளிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ரொம்பவே அது டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடர் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் நெய்யில் அப்படியே வறுத்து போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அன்றைக்கி நான் இந்த பிரசாதம் தான் பண்ணி நைவேத்தியம் பண்ணேன். அன்றைக்கி பூஜையும் பார்த்திங்கன்னா மனசுக்கு திருப்தியாக இருந்தது. பொறுமையாக நிதானமாக வந்து உட்காந்து ஸ்லோகம்லாம் சொல்லி பண்ணேன். எப்பயுமே எனக்கு இந்த மாதிரி டைம் கிடைக்காது. எப்பயுமே வந்து ஒரு ஹரிபரியாகவே இருக்கும். அதுவும் காலையில் வந்து சமையல், அப்புறம் மிதுன் கிளம்புவான், அவனை வந்து ஸ்கூலில் கொண்டு விடணும், கூட்டிகிட்டு வரணும், இந்த வேலையெல்லாம் இருக்கிறதுனால டைம் வந்து நமக்கு லிமிட்டடாக இருக்கும்போது ஸோ அதில் மேக்ஸிமம் என்னால் என்னென்னலாம் வீட்டில் செய்ய முடியுமோ எல்லாமே பண்ணிவிடுவேன். அம்மா இப்போ என் கூட இருக்கிறதுனால கொஞ்சம் வேலை அப்படியே பாதிக்கு பாதி ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் அந்த களைப்பு இல்லாமல் இருக்கும். பொறுமையாக இல்லாமல் நிதானமாக பண்ணுறதுக்கும் எனக்கு டைம் கிடைக்கும். ஸோ வீட்டில் யாராவது பெரியவங்க இருக்காங்க அப்படிங்கிற போது நமக்கு அந்த ஒரு பேர்டன் நமக்கு குறைஞ்சிடும். ஸோ எல்லாமே நம்ம தான் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்காது. எப்பயுமே அவங்களோட சப்போர்ட் எல்லாத்துலேயுமே இருந்துச்சுன்னா தான் அந்த இதுவே நமக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் எப்பயுமே வந்து யோசித்தது உண்டு தான். ஸோ தனியாக இருக்கும்போதும் சரி, அதுக்கேற்ற மாதிரி நான் மேனேஜ் பண்ணிப்பேன். இப்போ நான் தனியாக இருக்கிறேன் அப்படின்னா எப்போவுமே என் கூட யாராவது இருக்க மாட்டாங்க. ஒரு வேளை எங்கள் அம்மாவோ இல்லை எங்கள் மாமியாரோ வராங்க அப்படின்னா ரொம்ப வந்து எனக்கு ஒரு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ எல்லாமேவும் அவங்களையும் பண்ண விட மாட்டேன். ஸோ மேக்ஸிமம் அந்த குக்கிங்கெல்லாம் நான் முடிச்சிடுவேன். ஒரு சில வேலை மற்ற வேலையெல்லாம் இருக்குல்ல, துணி துவைக்கணும், காய போடணும், மடித்து வைக்கணும், அதெல்லாம் இப்போ துணி துவைக்கிறது நம்ம கையில் துவைக்க போகிறதில்ல, அது மிஷின் தான். இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மேல் வேலையெல்லாம் இருக்கும், க்ளீனிங், அதெல்லாம் வந்து நமக்கு பண்ணுறதுக்கு ஒரு சில நேரம் டைம் கிடைக்காது. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப அமைதியாக நிம்மதியாக எல்லாம் செஞ்சேன். ரொம்ப திருப்தியாக இருந்தது. அன்றைக்கி டின்னருக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான். அப்பா அம்மாவுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் மஷ்ரூம். அப்பா அம்மாவுக்கு வந்து ஸ்பெஷலாக மஷ்ரூம் கிரேவி பண்ணி தரலான்ட்டு என் ஸ்டைலில் நான் பண்ணுறேன். அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் தனியா, அப்புறமா சீரகம், மிளகு, பட்டை, 2 வரமிளகா, ஒரு பே லீஃப். சீரகம்லாம் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. சோம்பும் சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மசாலா வந்து நம்ம தனியாக அரைச்சி போடும்போது அந்த கிரேவி வந்து நமக்கு இன்னும் ரிச்சாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம மஷ்ரூமை தனியாக நான் ஒரு சாட்டே பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மஷ்ரூம்லேருந்து நமக்கு தண்ணி விடும் இல்லையா, அதனால் இப்போது மசால் வந்து நம்ம அரைச்சிடலாம். இதில் வந்து இஞ்சி, பூண்டு, அப்புறம் 2 பச்சை மிளகா நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். மஷ்ரூம் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் நான் தனியாக கொட்டி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ கடாயில் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நம்ம சேர்க்கும்போது தான் அந்த ரொம்ப ரிச்சாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கம்ப்ளீட்டாக எண்ணெயிலே பண்ணாமல் பட்டரில் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அந்த பட்டரில் வந்து நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கிறேன். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அரைச்ச விழுதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு 3 தக்காளி அதை வந்து அரைச்சி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, காஷ்மீரி ரெட் சில்லி, அப்புறம் நார்மல் ரெட் சில்லி. காஷ்மீரி ரெட் சில்லி கலருக்கு தான் சேர்க்குறேன், நார்மல் ரெட் சில்லி நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து இதில் மசாலா பவுடர் வேணும்னா சேர்க்கலாம், கரம் மசாலா வேண்டான்னா தேவையில்லை. நான் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போது இது ஓரளவுக்கு நல்லா
அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வந்து அந்த மஷ்ரூம் நம்ம சாட்டே பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். ஏன் அந்த மாதிரி நான் தனியாக சாட்டே பண்ணேன் அப்படின்னா, எப்பயுமே மஷ்ரூம் தண்ணி விடும். இப்போ இதில் போடும்போது நமக்கு இன்னும் தண்ணி விட்டு கிரேவியோட கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ ஓரளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி தான் நமக்கு வேணும் அப்படிங்கிற போது தான் நம்ம அந்த மஷ்ரூம் வந்து சேர்க்க போகிறோம். இப்போ அதுக்கு மேலே நம்ம தண்ணியோ எதுவுமே நம்ம விட போகிறதில்ல. இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. அதனால் அந்த மசாலாவில் இது ஊறினா போதும். இது போட்டுட்டு ஒரு 2 to 3 minutes கொதிச்சா போதும். இறக்கறதுக்கு முன்னாடி நான் வந்து புதினா சேர்ப்பேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் தோசை, ஈவன் ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இதை நம்ம பண்ணிக்கலாம். அன்றைக்கி வந்து டின்னருக்கு நான் சப்பாத்தி செஞ்சேன். சப்பாத்திக்கு இதை வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். லாவண்யா வந்து சாதத்தோடு வச்சு சாப்பிடுவாள். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மஷ்ரூம் பைத்தியம் தான் சொல்லணும். நானும் வந்து அப்படி ஆயிட்டேன் அவளோட சேர்ந்து. அன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு தான் இது பண்ணேன். அவளுக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், உனக்கு பிடிச்சது பண்ணியிருக்கேன், நீ வா அப்படின்ட்டு. அவள் வீட்லேயே ஏதோ ஸ்பெஷலாக பண்ணியிருக்கா போல இருக்குது. அதனால் அன்றைக்கி அவளால் வர முடியல. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.